ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நான் மரவள்ளி கிழங்கு வெல்லம் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி என்னோட ரெசிபீஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஓரத்தை எல்லாம் முதல்ல கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு அதோட தோலை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதோட தோலை கத்தி வச்சு இப்படி எடுத்துக்கணும். இது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இதே மாதிரி எல்லா துண்டில் இருக்க தோலையெல்லாம் நீக்கிட்டு இதை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த கிழங்குல மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அந்த மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்து அதை நல்லா துருவி வச்சுக்கணும். இது துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ நம்ம எடுத்திருக்க கிழங்கு ஃபுல்லாக இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்க கிழங்கு ஃபுல்லாக 2 கப் இருக்கும். அடுத்து இது கூட 1 கப் துருவிய தேங்காய், 1 கப் பொடித்த வெல்லம், கல் இல்லாத வெல்லமாக எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 2 ஏலக்காயும் பொடிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதில் நீங்கள் வெல்லத்தை கரைச்சி சேர்த்தா கரெக்டாக வராது, அதனால் நீங்கள் இந்த மாதிரி பொடித்த வெல்லம் அல்லது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பாலாக பிடிச்சி வச்சுக்கணும். இது பால் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பால் பிடிக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம செய்து வச்சிருக்க உருண்டைகளை இந்த ஸ்டீமரில் வச்சு இதை ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ் வேக விடணும். இது 10 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இந்த மாதிரி 2 துண்டு தேங்காய் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட துருவிய தேங்காய் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதை இந்த வாணலியில் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப வறுக்க வேண்டாம், இதில் உள்ள மாய்ஸ்சர் மட்டும் போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருண்டைகளெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகியாச்சு. அடுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலைன்னா நீங்கள் அதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை வேக வச்சதுக்கப்புறமா சூப்பராக உருண்டை பிடிக்க வரும். இதை உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயில் இதை நல்லா புரட்டி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான மரவள்ளி கிழங்கு லட்டு வந்து ரெடி ஆகியாச்சு. தேங்காய் எடுக்க டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம், இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் கூட ஆகாது, நீங்கள் அந்த டைமுக்குள்ளாடியே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம், அதே நேரம் இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம். இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.